ஐபிஎல்ல இப்படி ஒரு முடிவெல்லாம் எடுக்கலாமான்னு சொல்லிட்டு பல கேள்விகள் எழுப்பப்பட்டு வருது. மும்பை இந்தியன்ஸ் டீம்ல என்ன நடக்குது அப்படின்னு யாராலுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பல விஷயங்கள் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ யாரை ரிட்டர்ன் பண்ண போறாங்க, யாரை வெளியே விட போறாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் மும்பை அணி வந்து இருக்காங்க. ஏன்னா ரோஹித் சர்மா வந்து முன்ன சீசனே சொல்லிட்டாரு, நான் வந்து 2025 மும்பையில இனிமே விளையாட போறதில்லன்னு சொல்லிட்டாரு. ஸோ மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து ரோஹித் சர்மா வெளியே போவாரா அப்படின்றத அதிகாரப்பூர்வ தகவல் வந்து இன்னும் வெளியாகாம இருக்கு. ஒருவேளை மும்பை இந்தியன்ஸ் அவர்கள் ரோஹித் சர்மாவை வெளியே விடுற மாதிரி இருந்தா அப்படி அவருக்கு பதிலாக யாரை வந்து தக்க வைக்க போறாங்க, அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா எந்த வீரரை எடுக்க போறாங்க அப்படின்றது எல்லா ரசிகர்களிடையே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகளா இருக்கு. இப்போ ரோஹித் சர்மாவை தக்க வைக்கணும்னு நினைச்சா எவ்வளவு கொடுத்து அவரை வந்து தக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மும்பை அணி வந்து முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவருக்கு எதுக்கு இவ்வளவு சம்பளம், ஸோ இவரை வந்து ஓரளவுக்கு கொடுத்து நம்ம வந்து தக்க வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்திலையும் மும்பை நிர்வாகம் இருப்பதாகவும் சொல்றாங்க. ஆனா இப்போ ரோஹித் சர்மா வந்து அவங்க கிட்ட இருந்த அந்த பிரச்சனை வந்து முடிவாக எப்படி வந்து நான் திருப்பி கண்டினியூஸா வந்து மும்பை அணியில நான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் முடிவு பண்ணியிருக்காரு. அதனால மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து ரோஹித் சர்மா விலகுவது உறுதி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரிட்டர்னேஷன் ஒரு பக்கம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஆக மொத்தத்துல ரோஹித் சர்மா மும்பையிலிருந்து வெளியே வந்தா போதும், அவரை தூக்குவதற்கு பல அணிகள் அப்படி ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மற்ற அணிகள் எல்லாமே வெயிட் பண்றது ஒரே காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரோஹித் சர்மா எப்ப வந்து இந்த அறிவிப்பை வந்து வெளியிடுவார் அப்படின்றது அவங்களுடைய எதிர்பார்ப்பை நோக்கி பல அணிகள் காத்துட்டு இருக்கு. லக்னோலாம் வந்து முடிவே பண்ணிட்டாங்க. நான் 50 கோடி ரூபாய் அவருக்காக வந்து ஒதுக்கியிருக்கோம், அவர் மட்டும் ஆக்ஷன்ல வந்தாருன்னா கண்டிப்பா அவர் எடுத்தே தீருவோம்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ லக்னோ வந்து எத்தனை பேர் ரிட்டர்ன் பண்ணுவாங்க அப்படின்றது உங்களுடைய கேள்வியா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய ரிட்டர்னேஷன் வந்து இருக்கும். ஆக்ஷன்ல வந்து ரோஹித் சர்மாக்கு இவ்வளவு தொகை ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னா ரிட்டர்னேஷன்ல வந்து ஒரு 3-4 பேர் ரிட்டர்ன் பண்ணிட்டு அந்த ஆர்டிஎம் கார்டை கூட யூஸ் பண்ணாம ரோஹித் சர்மாவை தூக்குறதுக்கான என்ன வழிகளோ அதை வந்து லக்னோ அணி வந்து பண்ணுவாங்க. மற்ற அணிகளும் அதே தான் பண்ணுவாங்க. பட் ரோஹித் சர்மா இன்னும் அதுக்கான தகவலை வந்து வெளியிடாமல் இருக்காரு. ஒருவேளை அவரிடமிருந்து மும்பை அணியிலிருந்து நான் விலகிறேன் அப்படின்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்ற அணிகள் வந்து யார் யாரெல்லாம் அவருக்கு போட்டி போடுறாங்களோ அந்த அணிகள் எல்லாமே வந்து ஒரு மாஸ்டர் பிளான் வந்து போட்டுருவாங்க. என்னன்னா ரோஹித் சர்மா எப்படி தக்க வைக்கலாம், எப்படி எடுக்கலாம், ஆக்ஷனில் வந்து அவர் எவ்வளவு கோடிக்கு போவார் அப்படின்ற முடிவு பண்ணி அதுக்குன்னு ஒரு தனி தொகையை வந்து ஒதுக்கிடுவாங்க. ஸோ அதுக்கு வந்து மும்பை நிர்வாகம் வந்து இன்னும் என்ன ஒரு தகவலும் சொல்லாமல் இருக்காங்க. அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் எல்லா அணிகளும் தங்களை தக்க வைத்த வீரர்களின் பட்டியலை வந்து வெளியிட்டே ஆக வேண்டும் என பிசிசிஐ வந்து அதிரடியாக சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காக எல்லா அணிகளும் தீவிரமா வந்து ஆலோசனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. யாரெல்லாம் தக்க வைக்கலாம், யாரெல்லாம் ஆர்டிஎம் மூலமா எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் வந்து 79 கோடி ரூபாய் வந்து ரிட்டர்னேஷனுக்கு மட்டும் ஒதுக்கி இருக்காங்க பிசிசிஐ. அந்த 79 கோடி ரூபாயும் நம்ம ஒதுக்கி தான் ஆகணுமா, ரிட்டர்னேஷன் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்றது கிடையாது. நம்ம 4 பேர் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், இது 2 பேர் வந்து ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா ரோஹித் சர்மா வந்து என்ன முடிவு பண்றாருன்னு தெரியல. அவர் T20 உலகக்கோப்பையிலிருந்து அடிச்ச உடனே அவர் வந்து T20 இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து அவர் ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சிட்டாரு. அவருக்கும் ஏஜ் ஆகிட்டே இருக்கு. குறைஞ்சபட்சம் 1 or 2 சீசன் வந்து அவர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால மும்பை இந்தியன்ஸ் அணியிலிருந்து வெளியே போவதற்கான வாய்ப்புகளுக்கும் நமக்கு இந்த இடத்துல மரியாதை இல்லை அப்படின்னும் போது நம்ம ஏன் வந்து இந்த இடத்துல ஆடணும் அப்படின்ற மாதிரி அவருடைய எண்ணங்கள் இருக்கு. முன்ன சீசன்லேயே பார்த்துருப்போம். அவரை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து மைதானத்தில் வச்சு செஞ்சாங்க. ஏன் செஞ்சாங்க அப்படின்னா அவர் கேப்டன் பதவியிலிருந்து தூக்கினாங்க. ஒரு பிளேயரா மும்பை இந்தியன்ஸ் டீம்ல வந்து விளையாடினாரு. கிட்டத்தட்ட 5 டைட்டில் வந்து வின் பண்ணி கொடுத்த ஒரு வீரருக்கு, ஒரு கேப்டனுக்கு எந்த அளவுக்கு மரியாதையை வந்து 2024 ஐபிஎல்ல கொடுத்தாங்க அப்படின்றது எல்லா ரசிகர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ரோஹித் சர்மாவை எப்ப கேப்டன் பதவியிலிருந்து தூக்கினாங்களோ அப்பவே பல மும்பை ரசிகர்கள் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியை வந்து ஃபாலோ பண்றதுலயும் சரி இதுலயும் சரி விலகிட்டாங்க. இது ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ரோஹித் சர்மாவும் சொல்லியிருந்தாரு. மைதானத்தில் வந்து ஒரு சீனியர் வீரர், ஒரு முக்கியமான வீரர், ஒரு கேப்டன், 5 டைட்டில் வின் பண்ண ஒரு தரமான பிளேயர், அவரை ஹார்திக் பாண்டியா எந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு பயன்படுத்தினார் அப்படின்றது எல்லாருமே பார்த்திருப்போம். அதனால கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் அணியிலிருந்து ரோஹித் சர்மா விலகுவது உறுதிதான் என்பது எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்க போகுது என்று. மும்பை இந்தியன்ஸ் அணி என்ன வேணும்னாலும் சாதிக்கலாம். அவரை வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அவரை தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. நம்ம 31ஆம் தேதி வரை பொறுத்திருந்து பார்ப்போம். எந்தெந்த அணி எந்தெந்த வீரர்களை வந்து தக்க வைக்க போறாங்க, அது எப்படியெல்லாம் தக்க வச்சிருக்காங்க, ஆர்டிஎம்ல வந்து எந்தெந்த அணி எத்தனை வீரர்கள் எடுக்கிறதுக்கான முடிவுகளை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஆக்ஷன்ல பார்க்கலாம். 31ஆம் தேதி இந்த ரிட்டர்னேஷன் குறித்து முழு தகவலும் வெளியாக போகுது. முடிஞ்ச அளவுக்கு என்ன நடக்குது அப்படின்றது அப்போ பார்க்கலாம் மக்களே. ரோஹித் சர்மாவின் இந்த ரிட்டர்னேஷன் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.